வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பார்ட் 7 வீடியோல கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பிஎன்எஸ் வெர்சஸ் ஐபிசி பார்ட் 7 பார்க்க போறோம். ஏற்கனவே நாம பார்ட் 4, 5, 6ல என்னென்ன சேஞ்சஸ் வந்து பிஎன்எஸ்ல ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியா இந்த பார்ட் 7 வீடியோல நாம பார்க்க போறோம். அதுல முதல்ல பார்த்தோம்னா இப்ப 171 கேபிட்டல் ஹைட்ஸ் ஆஃப் ஐபிசி. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ் ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 176 ஆஃப் பிஎன்எஸ். அதான் என்ன சொல்லுதுன்னா இதுல இல்லீகல் பேமெண்ட் இன் கனெக்ஷன் வித் அன் எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன்ல அப்ப இல்லீகல் பேமெண்ட், அதாவது காசு கொடுக்கறது ஆக்கிறது, இந்த மாதிரியான ஒரு குற்றங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த குற்றங்கள் குறித்து தான் இந்த செக்ஷன் வந்து சொல்றாங்க. ஸோ இதுல நார்மலா பார்த்தா அப் டு வந்து அந்த குற்றங்கள் செய்யறவங்களுக்கு அப் டு ஃபைன் வந்து பாத்தீங்கன்னா 500 வரைக்கும் இருந்தது. இப்ப அந்த ஃபைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப் டு 10,000 வரைக்கும் ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த செக்ஷன் பிஎன்எஸ்ல 176ல வந்து சொல்லியிருக்கு. அடுத்து நாம பார்த்தோம்னா ஐபிசியை பொறுத்தளவுக்கு 171 கேபிட்டல் ஐ, இதுல வந்து என்ன சொல்லியிருக்குன்னா ஃபெயிலியர் டு கீப் எலெக்ஷன் அக்கௌண்ட்ஸ். அதாவது இந்த எலெக்ஷன் நடக்கிறப்ப ஒவ்வொரு வேட்பாளர் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணுங்கிறது ஒரு ரூல், சரியா? அப்படி அந்த அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணலைன்னா என்ன அப்படிங்கிறது, அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கு. ஸோ அது குறித்து தான் வந்து இந்த ஐபிசியில் 171 கேபிட்டல் ஐல சொல்றாங்க. இதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் பிஎன்எஸ்ல பொறுத்தளவுக்கு 177 ஆஃப் பிஎன்எஸ். ஸோ அதுல தான் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா பெரிய சேஞ்சஸ் இதுலயும் ஒன்றும் பெரியதில்லை. அதாவது ஃபைன் அமௌண்ட் வந்து 500ல இருந்து 5,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவுதான் அந்த இதை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் சொல்ல முடியும். அடுத்து நாம பார்த்தோம்னா ஐபிசியில் செக்ஷன் 230, 231, 232, அதுக்கப்புறம் 246ல இருந்து 249, இந்த 255, 240, 289 வந்து கேபிட்டல் ஏ, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஐபிசியில் இந்த செக்ஷன்ஸ்லாம் வந்து இதையெல்லாம் உள்ளடக்கி பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு ஒரே செக்ஷன்ல கீழே வந்து அப்படி கொண்டு வர்றாங்க. ஸோ அப்படி கொண்டு வரப்ப அந்த செக்ஷன் பிஎன்எஸ்ல என்ன சொன்னா 178 ஆஃப் பிஎன்எஸ். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஃபீட்டிங் காயின், கவர்மெண்ட் ஸ்டாம்ப்ஸ், கரன்சி நோட்ஸ் ஆர் பேங்க் நோட்ஸ். அதாவது கவுண்டர்ஃபீட்டிங்னா கள்ள நோட்டு அடிக்கிறது, கரன்சியை வந்து கள்ள நோட்டில் வந்து அடிக்கிறது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்டாம்ப்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து டூப்ளிகேட்டாக வந்து அடிக்கிறது, இதெல்லாம் ஆஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து வருது. இதெல்லாம் டீல் பண்ணுறது என்னன்னா நான் சொன்ன செக்ஷன்ஸ் ஐபிசியில் சொன்னேன் இல்லையா, 230, இந்த 232, 246 அந்த அதர் செக்ஷன்ஸ், இதை எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி 178 ஆஃப் பிஎன்எஸ் கீழே கொண்டு வர்றாங்க. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து ஒன்றும் பெரிய கண்டென்ட் வைஸ் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் வந்து கிடையாது. பட் இந்த செக்ஷன்ஸை எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி 178 ஆஃப் பிஎன்எஸ்ல கொண்டு வர்றாங்க. இதே போன்று அடுத்து பார்த்தீங்கன்னா 237 to 241, அதுக்கப்புறம் 250, 251, 254, 258, 260, 289 ஆஃப் கேபிட்டல் பி ஆஃப் ஐபிசி. இந்த செக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா யூசிங் அஸ் ஜென்யூன், ஃபோர்ஜ்ட் ஆர் கவுண்டர்ஃபிட் காயின், கவர்மெண்ட் ஸ்டாம்ப் ஆர் கரன்சி நோட்ஸ் ஆர் பேங்க் நோட்ஸ். சரி, அதாவது ஒரு கள்ள நோட்டையோ அல்லது கவர்மெண்ட் ஸ்டாம்ப்ஸையோ டூப்ளிகேட், அதாவது வந்து ஃபேக்கான கரன்சி நோட்ஸ், அந்த ஸ்டாம்ப்ஸ், இதையெல்லாம் நல்ல நோட்டுகள் போல் பயன்படுத்தி அதை வெளியே மார்க்கெட்ல கொடுத்து அதை யூஸ் பண்றாங்கன்னா தட் இஸ் ஆல்சோ ஏ அஃபென்ஸ். அது குறித்து தான் வந்து இந்த மேற்சொன்ன ஐபிசியில் உள்ள எல்லா செக்ஷன்ஸும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை ஃபுல்லா என்ன பண்றாங்கன்னா ஒரு உள்ளடக்கி ஒரு கன்சாலிடேட் பண்ணி இத்தனை செக்ஷன்ல சொன்ன விஷயங்களை ஒரு கன்சாலிடேட் பண்ணி 179 ஆஃப் பிஎன்எஸ் இதுல வந்து
ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எல்லா விவரங்களையும் வந்து அதில் கொண்டு வர்றாங்க. பட் இதில் கண்டென்ட் வைஸ் இதுலையும் ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து பிஎன்எஸ்ல இல்லை. ஒன்லி கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வர்றாங்க, அவ்வளோதான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதே போன்று ஐபிசியில் செக்ஷன் வந்து 242, 243, 252, 53, 253, 259, 489 கேபிட்டல் சி இதெல்லாம் வந்து இந்த செக்ஷன்ஸ் ஐபிசி செக்ஷன்ஸ் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா பொசஷன் ஆஃப் forged or counterfeit coin கவர்மெண்ட் ஸ்டாம்ப்ஸ். இதெல்லாம் அதாவது ஒரு கள்ள நோட்டை வந்து நீங்க வச்சிருப்பதே அல்லது ஒரு போலியான ஒரு கவர்மெண்ட் ஸ்டாம்பை வந்து நீங்க வச்சிருப்பதே பொசஷன்ல இருக்கிறதே குற்றம் சொல்லிடுறாங்க இந்த இதுல எல்லாம். ஸோ இந்த மேற்சொன்ன செக்ஷன்ஸ்லாம் வந்து இப்படி சொல்லியிருக்கேன். இதை ஃபுல்லா கன்சாலிடேட் பண்ணி ஒரு செக்ஷன்ல கொண்டு வர்றாங்க பிஎன்எஸ்ல. அந்த செக்ஷன் என்னன்னா 180 ஆஃப் பிஎன்எஸ்ல நான் மேற்சொன்ன எல்லா செக்ஷன்ஸையும் ஒரு கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வந்து சொல்றாங்க. மற்றபடி இதுலையும் கண்டென்ட் வைஸ் ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஐபிசியை பொறுத்தளவுக்கு 233, 34, 35, 36, 50 35, 50, 256, 257, 489 கேபிட்டல் டி இந்த செக்ஷன்லாம் வந்து ஐபிசியில் உள்ள செக்ஷன்லாம் ஒரு கன்சாலிடேட் பண்ணி பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு செக்ஷன் 181 ஆஃப் பிஎன்எஸ் அதில் கொண்டு வர்றாங்க. இதில் என்ன சொல்றாங்கன்னா மேக்கிங் ஆர் ப்ரொசஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் ஃபார் ஃபோர்ஜிங் ஆர் கவுண்டர்ஃபிட்டிங் காயின்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ். சரி, இந்த கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கான ஒரு மிஷின்ஸ் எல்லாம் வந்து தயார் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லது அந்த மிஷின்ஸை வந்து நீங்க வச்சிருந்தாலே குற்றம். தயார் பண்றதும் குற்றம், அந்த மிஷின்ஸை நீங்க வச்சிருந்தாலே குற்றம். கவர்மெண்ட் ஸ்டாம்ப்ஸ் அடிக்கிறது, கரன்சி நோட் அடிக்கிற, கள்ள நோட் அடிக்கிறது, இந்த மிஷின்லாம் நீங்க வச்சிருந்தாலோ அல்லது வந்து அந்த மிஷினை உருவாக்கினாலோ இது எல்லாமே குற்றம் சொல்லி இந்த மேற்சொன்ன ஐபிசி செக்ஷன்லாம் சொல்றாங்க. ஸோ இதை ஃபுல்லா கன்சாலிடேட் பண்ணி செக்ஷன் 181 ஆஃப் பிஎன்எஸ்ல எல்லா செக்ஷனையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரே செக்ஷன்ல வந்து கொண்டு வர்றாங்க. அடுத்து நாம ஐபிசியில் பார்த்தீங்கன்னா அந்த அன்லாஃபுல் அசம்பிளி சம்பந்தமா சொல்லியிருப்பாங்க. அதாவது குறிப்பா அன்லாஃபுல் அசம்பிளினா என்ன அப்படின்னு சொல்லி செக்ஷன் 141 ஆஃப் ஐபிசியில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த அன்லாஃபுல் அசம்பிளி குறித்து அதுக்கு ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ், அதாவது 141, 142, 145, 144, 151, 150, 157, 158 இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு அன்லாஃபுல் அசம்பிளி. சரியா? இந்த அன்லாஃபுல் அசம்பிளியில் வந்து இருக்கிறது, அன்லாஃபுல் அசம்பிளியில் ஜாயின் பண்ணுறது, அன்லாஃபுல் அசம்பிளியில் கண்டினியூ ஆகிறது, இதெல்லாம் வந்து எல்லாமே குற்றங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வந்து வெவ்வேறு செக்ஷன் நான் சொன்ன ஐபிசியில் உள்ள எல்லா செக்ஷன்லையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த எல்லா செக்ஷனையும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரே கேட்டகரியில கொண்டு வர்றாங்க. அதாவது அந்த அன்லாஃபுல் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு கேடர்ல ஒரு பேனர்ல கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வந்து பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு 189 ஆஃப் பிஎன்எஸ் அதுல கொண்டு வர்றாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 189 சப் கிளாஸ் 1ல இருந்து 189 சப் கிளாஸ் 9 வரைக்கும். ஸோ அப்ப சப் கிளாஸஸ் வந்து ஏறக்குறைய 1 to 9 இதுல வந்து என்ன கொண்டு வர்றாங்கன்னா மொத்தம் இந்த அன்லாஃபுல் அசம்பிளிய ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்படியே வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்து அதுல வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ மற்றபடி இதுல வந்து இங்கேயும் கண்டென்ட் வைஸ் எந்த வித சேஞ்சஸும் பண்ணல. அடுத்து நாம ஐபிசியில பார்த்தோம்னா அதாவது 146, 147, 148 இதெல்லாம் வந்து ரியாட். ஸோ இது வந்து என்னன்னா இந்த கலவரம் சொல்றோம் இல்லையா, அது அஃபென்ஸ் சொல்லிடுறாங்க. இது ஃபுல்லா ஐபிசியை பொறுத்தளவுக்கு இந்த 3 செக்ஷன்ல வந்து டீல் பண்றாங்க. ஸோ பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு இந்த 3 செக்ஷன்ஸையும் கம்பைன் பண்ணி 191 ஆஃப் பிஎன்எஸ் அதுல வந்து கொண்டு வர்றாங்க. சரியா? ஸோ அதுல 3 செக்ஷன் 191 சப் கிளாஸ் 1, 191 சப் கிளாஸ் 2, 191 சப் கிளாஸ் 3 இது 3லையும் வந்து அந்த ரியாட் அப்படிங்கிறத பத்தி வந்து சொல்லிடுறாங்க. இதுல குறிப்பா வந்து சேஞ்சஸ் அப்படி என்ன பெருசா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 191 சப் கிளாஸ் 3 ஆஃப் பிஎன்எஸ் அதாவது ரியாட் பீயிங் ஆர்ம்டு வித் டெட்லி வெப்பன், அதாவது டெட்லி வெப்பனை யூஸ் பண்ணி
அதோட அதை வந்து கையில வச்சிருந்து சப்போஸ் ஒரு கலவரத்துல வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா நார்மலா வந்து அப் டு 3 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் இருந்துச்சு. இப்போ என்ன பண்றாங்க பிஎன்எஸ்ல 5 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தண்டனையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 191 சப் கிளாஸ் 3 ஆஃப் பிஎன்எஸ்ல சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுல வந்து மேஜர் சேஞ்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இது செக்ஷன் 154, 155, 156 ஆஃப் ஐபிசி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரியாட் அண்ட் அன்லாஃபுல் அசம்பிளி இந்த ரெண்டு குறித்து வந்து சொல்றாங்க. 154, 155, 156 ஆஃப் ஐபிசி. ஸோ இந்த 3 செக்ஷனையும் இதே மாதிரி கன்சாலிடேட் பண்ணி பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு 193 ஆஃப் பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி அதுல வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ 193 பிஎன்எஸ்ல சப் கிளாஸ் வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி 3 செக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பட் இதுலயும் கண்டென்ட் வைஸ் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் வந்து கிடையாது. சரி, அடுத்து 159 and 156 சாரி 159 and 160 ஆஃப் ஐபிசி. அஃப்ரைமாங்க, அதாவது சச்சரவு, சண்டையிடுறது, இந்த ஒரு 3, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பர்சன்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ் இதுகளில் வந்து சண்டையிட்டுக்கிறது. ஸோ இது வந்து அஃப்ரைன்னு சொல்றாங்க. ஸோ இது குறித்து 159, 160 ஆஃப் ஐபிசியில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதை ரெண்டையும் என்ன பண்றாங்க, அதாவது அஃப்ரைனா என்ன பனிஷ்மெண்ட், அதுக்குரிய பனிஷ்மெண்ட் இதுதான் இந்த 2 செக்ஷன். இதை என்ன பண்றாங்க கன்சாலிடேட் பண்ணி ஒரே செக்ஷன்ல பிஎன்எஸ்ல கொண்டு வர்றாங்க. அது வந்து என்னன்னா 194 ஆஃப் பிஎன்எஸ். இதுல வந்து 2 செக்ஷனா கொண்டு வர்றாங்க. அதாவது 194 சப் கிளாஸ் 1 ஆகும், 194 சப் கிளாஸ் 2 ஆகும். அஃப்ரைனா என்ன அதுக்குரிய பனிஷ்மெண்ட். இது வந்து ஒரே இதுல வந்துருது பிஎன்எஸ்ல 194ல. மற்றபடி இதுலயும் கண்டென்ட் வைஸ் வந்து ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்ல. அதாவது ஃபைன் மட்டும் என்ன பண்றாங்கன்னா 100 இருந்தது, அதாவது 100 ரூபாயா இருந்ததை 1000 rupees எக்ஸ்டெண்டட் டு 1000 rupees அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் வந்து இந்த செக்ஷனை பொறுத்த அளவுக்கு இல்லை. சரியா, அதுக்கடுத்து 152 ஆஃப் ஐபிசி. இந்த 152 ஆஃப் ஐபிசி என்ன சொல்ல வருது அப்படின்னா, அசால்ட்டிங் ஆர் அப்ஸ்ட்ரக்டிங் பப்ளிக் சர்வெண்ட் வென் சப்ரஸிங் ரியாட் அல்லது எக்ஸெட்ரா, அதாவது அன்லாஃபுல் அசம்பிளி இந்த மாதிரி இது. ஸோ அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு கலவரங்களை வந்து அடக்கும் பொழுது, அதை ஒடுக்கும் பொழுது, அதாவது பப்ளிக் சர்வெண்ட்டை அதை ஒடுக்கும் பொழுது அப்போ வந்து அதுக்கு இடையூறு செய்யும் விதமாகவோ அதை வந்து அதுக்கு எதிர்வினையாற்றும் விதமாகவோ நடந்துக்கிறப்ப அதுவும் வந்து ஒரு குற்றம் தான் அப்படிங்கிறது சம்பந்தமா தான் 152 ஐபிசியில வந்து சொல்லப்படுது. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் ஈக்குவலன்ட் ப்ரொவிஷனா பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு 195 ஆஃப் பிஎன்எஸ் அதுல சொல்றாங்க. இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 2 செக்ஷனா டிவைட் பண்ணிக்கிறாங்க. என்னன்னா 191 சப் கிளாஸ் 1, 195 சப் கிளாஸ் 1, 195 சப் கிளாஸ் 2 இந்த மாதிரி வந்து 2 செக்ஷனா வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க. இப்படி எப்படி இதை டிவைட் பண்ணி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த அசால்ட் ஆர் பப்ளிக் சர்வெண்ட்டை அசால்ட் பண்றதோ அது தடுக்கிறதோ இது வந்து முதல்ல குற்றமா இருந்தது. இப்ப என்ன பண்றாங்க, இந்த 195 சப் கிளாஸ் 2ல ஒரு நியூவா ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அதாவது அட்டெம்ப்ட் பண்ணாலே, அதாவது அசால்டட், த்ரெட்டனிங் டு அசால்ட் ஆர் அட்டெம்ப்ட், இதுவே அஃபென்ஸ்ங்கிறாங்க. த்ரெட்டனிங் டு அசால்ட் அல்லது வந்து அட்டெம்ப்ட் டு அப்ஸ்ட்ரக்ட், ஒரு தடுக்க முயற்சி பண்ணாலோ இல்ல வந்து அசால்ட் பண்ணிடுவேன்னு வந்து பயமுறுத்தி த்ரெட்டன் பண்ணாலே, பப்ளிக் சர்வெண்ட்டை த்ரெட்டன் பண்ணாலே அஃபென்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்துடுறாங்க. அதான் 195 சப் கிளாஸ் 2ல வந்து பிஎன்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அசால்ட் சொன்னல ஏற்கனவே 195 சப் கிளாஸ் 1 பிஎன்எஸ்ல அந்த அசால்ட்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃபைன்ல மட்டும் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க.
என்ன அப்படின்னா மினிமமே 25,000 மினிமம் ஃபைனே வந்து 25,000 போடணும். அதாவது பப்ளிக் சர்வெண்ட்டை இப்படி அந்த அசால்ட் இதுகளில் வந்து ஒடுக்குறப்ப தடுத்தாங்கன்னா, அதுக்கு இடையூறு செஞ்சாங்கன்னா மினிமமே வந்து அந்த 25,000 வந்து ஃபைன் இம்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த 195 ஆஃப் பிஎன்எஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஐபிசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 153 கேபிட்டல் ஏ ஆஃப் ஐபிசி. இதுல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரொமோட்டிங் என்மிட்டி பிட்வீன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜன், ரேஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், ரெசிடென்ஸ், லாங்குவேஜ். அதாவது ஒரு இனத்தால் இல்லை வந்து கம்யூனிட்டி, காஸ்ட் இந்த மாதிரியாக ஒரு பிரிவினை ஏற்படுத்தி ஒரு 2 குரூப்புக்கு இடையில வந்து ஒரு பகை உணர்வை ஏற்படுத்தி சரியா அதன் மூலமா பப்ளிக் ஹார்மோனி அதாவது ஒற்றுமையை குலைக்கும் விதத்துல செயல்படும் விதமா இருந்தால் அது வந்து குற்றம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த 153 கேபிட்டல் ஏ ஆஃப் ஐபிசில இருக்கு. ஸோ இதுல இப்ப இதுக்கு கரஸ்பாண்டிங்கா பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு 196 ஆஃப் பிஎன்எஸ் அதுலதான் வந்து சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னா இப்ப லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் எலக்ட்ரானிக் மீடியாங்கிறனால ஒரு வேர்டு மட்டும் சேர்க்கிறாங்க, த்ரூ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இதுவும் ஆட் பண்றாங்க. அதாவது ஒரு என்மிட்டியை கிரியேட் பண்றது வந்து நாட் ஒன்லி வந்து பர்சன் டு பர்சன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அந்த மாதிரி இல்லாம அதோடு சேர்த்து ஒரு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோசியல் மீடியா மூலமாவோ இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை வாட்ஸ்அப்போ இல்லை மற்ற அதர் சோசியல் மீடியாஸ்லாம் இருக்கு இல்லையா, இதன் மூலமாகவும் ஒருத்தர் வந்து இப்போ என்மிட்டியை கிரியேட் பண்ணி அதன் மூலமா பப்ளிக் ஹார்மோனியை கெடுக்கிறது விதமா செயல்பட்டாலும் அதுவும் வந்து குற்றம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த 196 ஆஃப் பிஎன்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. சரியா, இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 153 கேபிட்டல் பி ஆஃப் ஐபிசி. இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் பிஎன்எஸ்ல 197. இந்த 197 ஆஃப் பிஎன்எஸ், இந்த 197ல ஒரு 197ல 1 கேப் ஸ்மால் ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஒரு சப் கிளாஸஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் அப்படித்தான், அதாவது இம்புட்டேஷன் ஆர் அசர்ஷன் ப்ரிஜுடியல் டு நேஷனல் இன்டகிரேஷன், தேசிய ஒற்றுமையை வந்து குலைக்கும் விதமாகவோ அதுக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாகவோ செயல்பட்டால் அது வந்து குற்றம் அப்படிங்கிறது தான் வந்து 197 பிஎன்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுலேயும் அதே தான், அந்த த்ரூ எலக்ட்ரானிக் அந்த மாதிரி செய்கிற செயல்கள் த்ரூ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாகவும் வந்து செய்கிறாங்க அப்படின்னா அதுவும் வந்து குற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான் வந்து வேற ஒன்றும் பெருசாக வந்து இந்த கண்டென்ட் வைஸ் இதில் வந்து சேஞ்சஸ்லாம் ஒன்றும் பண்ணலை. ஸோ இந்த ஒரு பார்ட் 7 எபிசோடில் நாம் வந்து என்னென்ன பிஎன்எஸ்ல சேஞ்சஸ்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறது சம்பந்தமாக பார்த்தோம். அடுத்து வந்து இதனுடைய கண்டினியூட்டியை பார்ட் 8ல் நம்ம பார்ப்போம். அதுவரை